வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டயும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இது பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோ போட்டதும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 9ல் இருக்கக்கூடிய த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்ற சாப்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபரில் 2-3 பேர் பர்டிகுலர் இந்த சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக இந்த வீடியோ. நம்மளோட லைஃப்க்கு, நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட் எது அமையுது, ஒரு அடிப்படையாக எப்படி அது உருவாச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு செல் அப்படிங்கிறனால தான். செல் அப்படின்னா என்னென்னா அணு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளோட ஹியூமன் பாடி ஆகட்டும், பிளான்ட்ஸு, மரம், செடி, கொடி, அனிமல்ஸ் எல்லாமே நிறைய அணுக்களால் உருவானது தான் இந்த பாடிஸ், இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே. சரியா? ஸோ இந்த சாப்டர்ல நம்ம எதெல்லாம் கவர் பண்ண போகிறோம்னா, செல்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சரல் எப்படி இருக்கும், அதோட ஃபங்க்ஷனல், பயாலஜிக்கல் யூனிட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறது தான் வந்து இந்த ஃபுல் ஓவராலாக கவர் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான லெசன். ஒரு சில ஆக்டிவிட்டீஸும் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம வந்து சூப்பராகவே நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியான லெசன் தான். சரியா? நம்மளோட ஹியூமன் பாடி வெளி தோற்றத்தை பார்க்குறோம் இல்லையா? ஸோ பேஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா செல்லுலேருந்து. ஸோ செல்லுக்கு மேலே டிஷ்யூ இருக்குது, டிஷ்யூக்கு மேலே ஆர்கன்ஸ் இருக்குது. ஆர்கன்ஸ் தான் உறுப்புகள் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஆர்கன் சிஸ்டம் இருக்குது, அதுக்கப்புறம் ஆர்கனிசம் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு உயிர் வந்து ஒரு உயிரினமாக வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படி தான் ஒரு ஹியூமன் பாடி ஆகட்டும், எல்லா ஒரு லிவிங் ஆர்கனிசம் வந்து உருவாகுது. சரியா? இந்த செல் வந்து உருவாக்குனது யாரு, கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல செல் அப்படின்றத டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா ராபர்ட் ஹூக் அப்படின்றவங்க. எந்த வருஷத்துல வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா 1665 1665 ஆண்டு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. அந்த காலத்துலலாம் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி மைக்ரோஸ்கோப் அது அப்படிலாம் எதுவுமே கிடையாதுல்ல. ஸோ ராபர்ட் ஹூக் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னைத்தானே ஒரு செல்ஃபாக ஒரு டிசைன் பண்ணுறாங்க. ஒரு மைக்ரோஸ்கோப் வந்து டிசைன் பண்ணுறாங்க. அது ஒரு பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா? இதுதான் அவர் தயாரித்த உருவாக்கின ஒரு மைக்ரோஸ்கோப். சரியா? ஸோ இதில் வந்து ஒரு தின் ஸ்லைஸ் ஆஃப் கார்க், அதாவது ஒரு வகையான மரத்தோட ஒரு சின்ன பகுதி, இதை வந்து மைக்ரோஸ்கோப் அடியில் வச்சு பார்க்குறாங்க. ஜூம் பண்ணி பார்க்குறது, எக்ஸ்ட்ரீம் ஜூம் தான் மைக்ரோஸ்கோப் இல்லையா? ஸோ ஜூம் பண்ணி வந்து மைக்ரோஸ்கோப்பில் வந்து வச்சு பார்க்கும்போது அந்த கார் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த காருக்குள்ள அந்த அணுக்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ஹனி கோம்ப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிறைய பாக்ஸ் செக்மெண்ட்டால் உருவான மாதிரி இருக்கும் இல்லையா? ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு அமைப்பில் இருக்கும் இல்லையா? அந்த தேன் கூடு மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் அந்த கார்க்கும் வந்து இருந்துச்சான். ஸோ நிறைய பாக்ஸால் ஆனது தான் இந்த கார்க் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய பாக்ஸால் ஆயிருக்கு இல்லையா? அதில் ஒவ்வொரு பாக்ஸுமே இது வந்து ஒரு செல், ஒரு அமைப்பு, ஒரு அணு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து செல் அப்படின்னு பேரும் வைக்கிறாங்க. லாட்டின் மொழியில வந்து செல் அப்படின்னா லிட்டில் ரூம் அப்படின்னு அர்த்தமா. ஸோ முதல்ல செல்லை கண்டுபிடிச்சது ராபர்ட் ஹூக் தான். எதை வச்சு கண்டுபிடிச்சாங்கன்னா கார்க் அப்படின்ற அந்த மரத்தோட பகுதியிலேருந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த பாக்ஸுக்கு பேரு தான் செல் அப்படின்னு வச்சாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு சின்ன பீஸ்லேயே நிறைய செல்ஸ் வந்து இருக்குது. அப்போ நிறைய அணுக்கள் இருக்குது. அப்போ இந்த மரத்துக்குள்ளே வந்து எவ்வளோ அணுக்கள் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் எல்லா லிவிங் ஆர்கனிசம்ஸுமே நிறைய செல்ஸால் உருவாக்கப்பட்டது அப்படின்ற ஒரு தியரியை வந்து இவர் வந்து எடுத்து சொல்கிறாங்க. இவர் கண்டுபிடிச்ச விஷயம் என்னமோ சின்னது தான். நான் பார்க்கும்போது இது தானே கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு தோணும். ஆனால் நம்மளோட சயின்ஸுக்கு வந்து இந்த ஒரு கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அமைப்பு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உயிரினம் அணுக்கள் எப்படி இருந்துச்சு, என்ன ஏது, இது எப்படி உருவாச்சுன்னே தெரியாமல் இருந்துச்சு இல்லையா? ஸோ இவர் தான் முதல்ல அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்தது. செல் அப்படின்னு பேர் வச்சு இது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வகையான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, அமைப்புகள் இருக்குது, செல்ஸ் வேறு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சது வந்து இவர் தான். வாட் ஆர் லிவிங் ஆர்கனிசம் மேட் அப் ஆஃப்? நம்மளோட லிவிங் ஆர்கனிசம் எதுவால் இதாகப்பட்டதுன்னு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மூலயமா சொல்கிறாங்க. ஒரு சின்ன ஆனியன் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. அது அவுட்டர் லேயர் வந்து உரிச்சிடணும். உரிச்சிட்டு அளவுக்கு கூட அந்த அவுட்டர் ஸ்கின் சொல்லுவோம், எபிடர்மஸ் அப்படின்ட்டு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நான் உங்களுக்கு இந்த வீடியோவே காமிக்கிறேன் பாருங்களேன். உங்களுக்கு ரொம்ப அழகாக புரியும். ஸோ இந்த வீடியோ பார்த்தாவே தெரியும். ஸோ ஒரு 10 செகண்ட்ஸ் என்னோடய வாய்ஸ் எல்லாமே இந்த வீடியோ வந்து பாருங்கள். இதில் வந்து அப்ளை பண்ணக்கூடிய அந்த சொல்யூஷன் இருக்கு இல்லையா? அது பேர் வந்து சாஃப்ரரின் சொல்யூஷன் அப்படிங்கிறது. சாஃப்ரரின் சொல்யூஷன் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மைக்ரோஸ்கோப்பில் வைக்கும்போது அந்த வெங்காயத்துலேருந்து ஒரு சில ஏர் பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிறத தடுக்கிறதுக்காக, ஒரு கிளியர் பிக்சரைசேஷன் கொடுக்கறதுக்காக தான் வந்து இந்த ஒரு சொல்யூஷன் ஆட் பண்ணுறாங்க. ஓகே? ஸோ இப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அழகாக தெரியும். இந்த ஆனியன் எபிடர்மஸ், இந்த ஆனியனோட செல்ஸ் வந்து எப்படி இருக்குது, எந்த ஒரு அமைப்பில் இருக்குது, எந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும் இல்லையா? சூப்பர். ஸோ இப்படி தான் இதுதான் வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டியாகவும் கொடுத்துருப்பாங்க.
இப்போ நீங்க இதே விஷயத்த இப்போ குட்டி சைஸ்ல நம்ம எடுத்து பார்த்தோமா, இதே கொஞ்சம் பெரிய சைஸ்ல எடுத்து பார்த்தாலுமே, ஆனா அந்த செல்லோட அமைப்பு அப்படிங்கிறது ஒரே மாரி தான் இருக்கும். அந்த பாக்ஸு, சைஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அது சின்னது, பெருசு அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வேற்றது மாரி ஆயிரும். ஓகேவா? இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஆனியன் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் ஆனியனோட ஒரு பேசிக் பில்டிங் யூனிட் அப்படின்னு சொல்றது. இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை தான் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆனியன் மட்டும் கிடையாது. ஆனியன்ல மட்டும் தான் இது மாதிரி செல் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. எல்லா ஆர்கனிசம்ஸ்லயும் நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லா லிவிங் ஆர்கனிசம்ஸ்லயும் இதே மாதிரி நிறைய செல்ஸ் வந்து சேர்ந்து ஒரு ஆர்கனிசம், ஒரு உயிரினத்தை வந்து உருவாக்குது. இது வந்து மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸமா தான் இருக்கு. நிறைய சேர்ந்தாதான் ஒரு உயிரினம் உருவாக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏதோ ஒரு உயிரினம் சிங்கிள் செல்லால கூட அது வந்து எந்த உதவியோடு இல்லாம கூட அது வந்து சஸ்டெயின் ஆகி வாழ முடியும். ஸோ அதை நம்ம வந்து ஃபியூச்சர் இப்போ போக போக வந்து படிப்போம் சரியா. ஸோ ஆர்கனிசம் வந்து மொத்தம் ரெண்டா பிரியும். யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ், மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸ். யூனிசெல்லுலார்ங்கிறது சிங்கிள் செல், நான் சொன்னேன் தெரியுமா. சிங்கிள் செல் மூலியமா கூட உயிர் வாழக்கூடிய லிவிங் ஆர்கனிசம்ஸ் இருக்கு. மல்டி செல்லுலார் அப்படின்னா மெனி செல்ஸ், நம்மளோட ஹியூமன், மங்கி, எலிஃபென்ட்ஸ், கவ், என்னது ட்ரீஸ், பிளான்ஸ், இது எல்லாமே வந்து மல்டி செல்லுலார் மெனி செல்ஸ் ஆர்கனிசம்ஸ். யூனிசெல்லுலார் சிங்கிள் செல் ஆர்கனிசம்ஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தா அமீபாலாம் இருக்கு இல்லையா, அமீபா. ஸோ இது வந்து வெறும் சிங்கிள் செல் தான், ஆனால் அது வந்து உயிர் வாழும் தன்மை கொண்டது. இது ஒரு லிவிங் ஆர்கனிசம்ஸ். அதுக்கப்புறமா பேரமிசியம். ஸோ இதே மாதிரி இது எல்லாமே, இந்த பாக்டீரியா எல்லாமே வந்து சிங்கிள் செல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் தான். ஸோ ஒரு உயிரினம் அப்படிங்கிறது சிங்கிள் செல்லாலையும் மேடப் ஆயிருக்கும், மல்டிபிள் செல்லாலையும் மேடப் ஆயிருக்கும். இந்த செல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் இருக்குமா பார்த்தா அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு தன்மைக்கு இப்போ இந்த கார்கோட பார்க்கும்போது ஹனிபி ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு. நம்ம ஆனியனை பீல் பண்ணிட்டு அதை மைக்ரோஸ்கோப்பில் அதில் பார்க்கும்போது அதோட ஷேப் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது இல்லையா. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு அந்த பொருளுக்கும் மெட்டீரியலுக்கும் அந்த ஒவ்வொரு செல் அப்படிங்கிறது வந்து மாறுபடும் சரியா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு வந்து 1 மார்க்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. இந்த செல் பற்றின டிஸ்கவரிஸ்லாம் நிறைய வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள பற்றின ஒரு சும்மா ஒரு ரீகால் போயிட்டு வந்துடலாம். ராபர்ட் ஹூக் தேர் ஆஃப் 1665 வந்து செல்லை வந்து டிஸ்கவர் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து செல் அப்படின்னு பேரும் வந்து வைக்கிறாங்க. அப்புறம் ஆண்டன் வான் லீவென்ஹூக் இவங்க வந்து புரோட்டோசுவா அப்படின்றது வந்து டிஸ்கவர் பண்ணுறாங்க. பாக்டீரியா வந்து கண்டுபிடிக்கிறாங்க, லிவிங் செல்ஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் ராபர்ட் அப்படின்றவங்க 1831 வந்து செல் நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து டிஸ்கவர் பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் ஸ்லீடன் அண்ட் ஸ்வான் இவங்க வந்து அந்த செல் தியரியை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க, எல்லாருக்கிட்டையும் பரிந்துரைக்கிறாங்க. பெர்கன்ஜி இந்த இயர் ஆஃப் 1839 வந்து புரோட்டோபிளாசம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே 1 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. வந்து ஹியூமன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம்னா பார்க்குறதுக்கு ஹியூமன்ஸ் தானே. இப்போ வெங்காயத்தில் வந்து நம்ம மேலே இருந்து கீழே வரைக்கும் எல்லா விதமான அந்த செல் ஸ்ட்ரக்சருமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஹியூமன்ஸ்ல அப்போ ஒரே மாதிரி தான் இருக்குமான்னு பார்த்தா அப்படி கிடையாது. நம்ம ஹியூமன்ஸ் அப்படிங்கிறது ஹியூமன்ஸ், அனிமல்ஸ் இது எல்லாமே சரியா. ஸோ இது எல்லாருக்கிட்டையுமே எப்படி இருக்கும் அப்படின்னா வெவ்வேறு செல் வகை வந்து செல்லோட ஸ்ட்ரக்சர், அமைப்பு, அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து மாறுபடுமா. ஸோ பிக்சரில் பாருங்களேன், நர்வ்ஸ் செல் ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, ஓவம் அந்த செல் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குது, ஸ்பெர்ம் வேறு மாதிரி இருக்குது, ஃபேட் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து இருக்கு இல்லையா அதுக்கு உண்டான செல்ஸ் கூட பாருங்களேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும், பிளட் செல்ஸ் வேறு மாதிரி இருக்கும், மசில் செல்ஸ் வேறு மாதிரி இருக்கும், போன் செல்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம உடம்புல வந்து நிறைய வகையான செல்ஸ் இருக்குது, டாப் டு பாட்டம் நிறைய கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்குது. ஆனால் அது ஒவ்வொரு தன்மைக்கு ஏற்ற மாதிரி இந்த செல்ஸ் எல்லாமே வந்து மாறுபடுது சரியா. செல்ஸ்க்கு வந்து அதோட ஷேப் அண்ட் சைஸை பொறுத்து அதோட இம்பார்ட்டன்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து மாறுபடும். அதாவது ஒரு சில செல்ஸ் லைக் அமீபா இருக்குல்ல, இது எப்பவுமே வந்து மூவ் ஆகிட்டே இருக்கக்கூடியது, அந்த ஷேப் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும், நம்ம எல்லாமே பார்த்துருப்போம் இல்லையா. இந்த மாதிரி ஒரு சில கேசஸ்ல எல்லாமே செல்ஸோட ஷேப் வந்து நிறையா இருக்கும், கம்மியாக இருக்கும், ஃபிக்ஸடாக இருக்கும், பெக்குலராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் செல்ஸ் எல்லாமே காணப்படுது. எக்ஸாம்பிளுக்கு வந்து நர்வ்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம், இந்த பிக்சரில் காணிக்கலையா, இது ரொம்ப டிபிக்கல் ஷேப்பாக இருக்கும் பார்க்கும்போது, இது நரம்பு மாதிரியே இருக்கும். ஸோ நர்வ் செல்ஸ் சரி ரொம்ப டிபிக்கல் ஷேப்பாக வந்து இருக்கும். ஒவ்வொரு டைப் ஆஃப் செல்ஸுக்குமே அதோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். நம்ம பாடியில் எப்படி ஒவ்வொரு உறுப்பு இருக்குது, அந்த உறுப்பு வந்து எப்படி அதை பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதே மாதிரி தான் செல்ஸும் அதோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து மாறி மாறி அது வந்து தன்னைத்தானே வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன், நம்மளோட ஹார்ட் இருக்குல்ல, அது என்ன பண்ணும், நம்ம பிளட்டை வந்து பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போகும். ஸ்டொமக் என்ன பண்ணும், நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு செல்லுக்குமே ஒரு ஸ்பெசிஃபிக் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து செல்
ஆர்கானலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம் இது. ஒவ்வொரு செல்லுக்குமே ஒரு ஸ்பெஷல் காம்பனன்ட்ஸ் இருக்குது. அது பேர் என்னதுன்னா செல் ஆர்கானலிஸ் அப்படிங்கிறது. இந்த செல் ஆர்கானலிஸ் தான் ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எடுத்து வைக்கிறது. அதாவது ஒரு நியூ மெட்டீரியல் வந்து செல்லுக்கு கொடுக்கறதாகட்டும், இல்லைனா வந்து வேஸ்ட் மெட்டீரியலை வந்து செல்லேருந்து ரிமூவ் பண்ணுறதாகட்டும், இதே மாதிரி முக்கியமான வேலைகள் எல்லாமே இந்த செல் ஆர்கானலிசிஸ் அப்படின்னு பண்ணுறது. இப்போ நம்ம வந்து மனுஷன் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அது வந்து டைஜஸ்ட் ஆகி போகணும். அப்போ தான் உடம்பு வந்து ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த செல்லுக்கு வந்து ஏதோ ஒரு புது மெட்டீரியல் வருது அப்படின்னாலுமே அது ப்ராப்பராக கிளியரிங் ஆகுது அப்படிங்கிறத ஒரு வேலைப்பாடு அப்படிங்கிறது கரெக்டாக நடக்கணும் இல்லையா? ஸோ அப்போ தான் வந்து நல்ல செல் நல்ல வேலை பார்க்குது அப்படின்னு அர்த்தம். செல்லுக்கு முக்கியமாக அதை பண்ணக்கூடியது என்னது? செல் ஆர்கானலிசிஸ் அப்படிங்கிறது. இந்த செல் ஆர்கானலிசிஸால தான் செல்கள் வந்து வாழ்கிறதுக்கும் அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால முடியும். ஸோ நம்மளோட உடம்புல இது வந்து இந்த ஒரு செல் ஆர்கானலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது. சரியா? இந்த செல்லை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த மைக்ரோஸ்கோப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம காமனாக அந்த 3 சிறப்பம்சங்கள் வந்து எல்லா செல்லையுமே பார்க்க முடியும். இப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஏகப்பட்ட நர்வ் செல், போன் செல், ஃபேட் செல், இந்த மாதிரி ஏகப்பட்டது பார்த்தோம். எல்லாமே வெவ்வேறு ஃபங்க்ஷன், எல்லாமே வெவ்வேறு ஷேப்ஸு, சைஸஸ், நம்பர்ஸில் வந்து மாறுபடுது. ஆனால் இந்த ஒரு 3 சிறப்பம்சங்கள், இந்த ஒரு 3 ஃபீச்சர்ஸ் வந்து பொதுவாகவே காமனாக எல்லா செல்லுமே இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தா பிளாஸ்மா மெம்பரேன் அப்படிங்கிறது, நியூக்ளியஸ் அப்படிங்கிறது, கைட்டோபிளாசம் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக வந்து பார்த்தலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நோ ப்ராப்ளம். சரியா? முதல்ல வந்து பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ இந்த பிளாஸ்மா மெம்பரேன் வந்து செல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஒரு அவுட்டர் மோஸ்ட் கவரிங், ஒரு செல்லை வந்து வெளிப்புறமாக ஒரு கவரால் ஒரு துணியால் மூடப்பட்டிருந்தால் எப்படி இருக்குமோ, ஸோ அதுதான் வந்து இந்த பிளாஸ்மா மெம்பரேன் அப்படிங்கிறது. இது ஒரு செல்லோட அந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை வந்து செப்பரேட் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டார்டிங் ஒரு ஸ்கின் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த செல்லுக்கு ஒரு ஸ்கின் மாதிரி அப்படிங்கும்போது அந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை செப்பரேட் பண்ணுறது இந்த செல் தான் இல்லையா? இந்த பிளாஸ்மா மெம்பரேன் அப்படிங்கிறது. ஸோ இட் அலோஸ் த என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆஃப் மெட்டீரியல் இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல். ஸோ செல்லுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் உள்ளே வரணும், வெளியே போகணும் அப்படிங்கும்போது தாண்டி தான் போக முடியும். என்ன தாண்டி தான் தொடுறா அப்படின்னு பார்க்குற மாதிரி ஒரு சுவர் இருக்கிற மாதிரி இந்த பிளாஸ்மா மெம்பரேனை தாண்டி தான் உள்ளேயோ வெளியவோ ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு போகணும். சரியா? ஸோ செல்லுக்கு பிளாஸ்மா மெம்பரேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பிளாஸ்மா மெம்பரேன் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த பிளாஸ்மா மெம்பரேன் எதால் மேடப்பானதுன்னு பார்த்தா ஒரு ஆர்கானிக் மாலிகுல்ஸான புரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ் அப்படின்ற ஒரு வகையான மாலிகுல்ஸால் உருவாக்கப்பட்டதான் இந்த பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேனில் ஒரு சில என்ட்ரி, எக்ஸிட், மூமெண்ட் எல்லாம் நடக்கும்னு சொன்னாலே, ஸோ அது எப்படி நடக்குது, எந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் எல்லாமே செல்லிருந்து மூவ் இன் மூவ் அவுட் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். சில சப்ஸ்டன்சஸ் ஆன இந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஆக்சிஜன், இது எல்லாமே ஒரு கேஷியஸ் சப்ஸ்டன்ஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த மெம்பரேனுக்குள்ளே வந்து போயிட்டு வருது. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் வந்து டிஃப்யூஷன் அப்படிங்கிறது. இது ஏற்படும் போது ஒரு ஸ்பான்டேனியஸ் மூவ்மெண்ட் வந்து நடக்கும். அதாவது ஃப்ரம் ரீஜன் ஆஃப் ஹை கான்சன்ட்ரேஷன் டு ரீஜன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் லோ. ஓகே, ஒரு இடத்துல அந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்து அந்த லோவாக இருக்கிற இடத்துக்கு வந்து சீக்கிரமாக அந்த மாலிகூல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் மூவ்மெண்ட்டில் வந்து ஏற்படும். இது பேர் தான் டிஃப்யூஷன் அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட செல்ஸுக்கும் வந்து இதே மாதிரி நடக்கும். ஒரு சில சப்ஸ்டன்சஸ் ஆனால் இந்த CO2 இருக்கு இல்லையா? CO2 அப்படிங்கிறது என்னது? ஒரு செல்லுலாருக்கு வேஸ்டான ஒரு விஷயம். இந்த ஒரு செல்லுலேருந்து இந்த CO2வை இப்போ வெளியேற்றி ஆகணும் அப்படின்றது ஒரு கட்டாயம். ஸோ அது என்ன பண்ணுன்னா அது எல்லாமே அக்குமுலேட் ஆகி எனது அந்த CO2 எல்லாமே அக்குமுலேட்னா ஒன்றா சேர்ந்து ஒரு ஹை கான்சன்ட்ரேஷன் வந்து செல்லுக்குள்ளே வந்து உண்டாக்குது. ஸோ செல்லுக்கு வெளியே வந்து செல்லுலேருந்து அந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் அந்த CO2 கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது, உள்ளே இருக்கிறத விட வெளியே வந்து கம்மியாக இருக்குது. ஸோ there is a difference between concentration of CO2 inside and outside the cell. இல்லையா? வித்தியாசம் வந்து வேறுபடுதா? அப்போது என்ன செய்யும் அப்படின்னா இந்த CO2 வந்து உள்ளேருந்து எல்லாத்தையும் வெளியே வந்து தள்ளுமா. ஏன்னா என்னது இது? டிஃப்யூஷன்னா என்னது? இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹை ரீஜன் டு லோ ரீஜன் அப்படிங்கிறது இல்லையா? ஸோ வெளியே இருக்கக்கூடிய CO2 கம்மியாக இருக்கறனால உள்ள CO2 அதிகமாக இருக்கறனால அது வந்து ஈஸியாக வந்து வெளியே தள்ளுது. இந்த ஒரு ப்ராசஸ் தான் டிஃப்யூஷன் சொல்லும். இது கார்பன் டை ஆக்சைடுக்கு அதே மாதிரி ஆக்சிஜனுக்கும் பொருந்தும்.
வெளியே வந்து கம்மியாக இருந்துச்சு, வெளியே வந்து அதிகமாக இருந்தது, உள்ளே வந்து இப்போ அதுக்கு ஆக்சிஜன் தேவை அப்படிங்கும்போது என்ன ஆகுனா வெளியே இருந்து உள்ளே தள்ளிடுவான். ஸோ ஒரு என்ட்ரி எக்ஸிட் வந்து நடக்கும் இந்த கேஷியஸ் சப்ஸ்டன்ஸில். ஸோ இதுதான் வந்து டிஃப்யூஷன் சொல்லுவோம். இதே மாதிரி வாட்டருமே இந்த லா ஆஃப் டிஃப்யூஷனை வந்து ஒபே பண்ணுது. இதில் வந்து இந்த கேஷியஸ் பர்பஸை தாண்டி இந்த வாட்டரும் மூமெண்ட் உள்ள வெளியே போயிட்டு வர்ற வேலை எல்லாமே பண்ணோம் இல்லையா. ஸோ த மூமெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து இந்த செலக்டிவ்லி பெர்மரபிள் மெம்பரெயினில் போயிட்டு வர்றது வந்து ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து டிஃப்யூஷன், இது ஆஸ்மாசிஸ். ஓகே, கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறது வந்து டிஃப்யூஷன், லிக்விட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறது வந்து ஆஸ்மாசிஸ். புரியுதா? ரொம்ப ஈஸி தான். இந்த மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு 3 சொல்யூஷன் வந்து கம் அக்ராஸ் ஆகுது. அது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். முதல்ல வந்து ஹைப்போடானிக் சொல்யூஷன், இரண்டாவது வந்து ஐசோடானிக் சொல்யூஷன், மூன்றாவது வந்து ஹைப்பர்டானிக் சொல்யூஷன். முதல்ல வந்து ஹைப்போடானிக் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, இஃப் த மீடியம் சரௌண்டிங் ஆஃப் செல், ஓகே, அந்த செல்லுக்குள்ள இந்த சரௌண்டிங்கில் வந்து அந்த வாட்டர் வந்து ஹை கான்சன்ட்ரேஷனாக இருக்குது செல்லை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தா, அப்போ அவுட் சைட் சொல்யூஷன் எப்படி இருக்கும்னா ரொம்ப டைல்யூட்டாக இருக்குமா. ஸோ டைல்யூட்டாக இருக்கும்போது செல் என்ன பண்ணிக்குமா, வாட்டர் எல்லாமே வந்து கெயின் பண்ணிக்குமா. ஸோ இதுதான் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். If the medium surrounding of cell has higher water concentration than the cell, means outside solution is very dilute. Okay, so இதுதான் வந்து hypotonic solution அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு ஹைப்போடானிக் சொல்யூஷனில் வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரீயாக மூவ் ஆகும், அங்கே இங்கேன்னு எல்லாமே போகும். ஸோ இந்த டைம் செல் என்ன ஆகும்னா ஸ்வெல்லப் ஆக ஆரம்பிக்குமா. அப்படியே அது இருக்கிற தன்மையிலேருந்து ரொம்ப பெருசாக கொஞ்சம் விரிய ஆரம்பிக்கும், கொஞ்சம் வீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஐசோடானிக் சொல்யூஷன். ஸோ இந்த ஒரு மீடியமை எக்ஸாக்டாக செல்லுக்குள்ளே எந்த அளவுக்குள்ள ஒரு வாட்டர் கான்சன்ட்ரேஷன் இருக்கோ அதே வாட்டர் லெவல் மூவ்மெண்ட் மட்டும்தான் எந்த இடத்துலையும் இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து ஐசோடானிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லும். சரியா? ஸோ இந்த இடத்துல வாட்டர் வந்து செல் மெம்பரெயினில் வந்து போத் டைரக்ஷனில் வந்து போயிட்டு வரும், ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து மூவ்மெண்ட் வந்து ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ எந்த அளவுக்குள்ள உள்ளே போகுதோ அந்த அளவுக்குள்ள வெளியே இருக்கும். அமௌண்ட் ஆஃப் கோயிங் இன் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கோயிங் அவுட் அப்படிங்கிறது. ஸோ ஓவரால் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ செல்லு வந்து இந்த இடத்துல அது வந்து பெருசாகிறதோ சின்ன ஆகிறதோ எதுவுமே இருக்காது, கான்ஸ்டன்ட்டாக அது எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்னது, ஐசோடானிக் சொல்யூஷன் அப்படிங்கிறது. மூணாவது வந்து ஹைப்போடானிக் சொல்யூஷன் அப்படிங்கிறது. இப்போ ஒரு மீடியமில் வந்து ஒரு லோவோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் லெவலாக இருக்குது செல்லை விட அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் வந்து ஹைப்பர்டானிக் சொல்யூஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல வாட்டர் வந்து அந்த மெம்பரெயினில் வந்து போத் டைரக்ஷன் போயிட்டு வரும். ஆனால் என்ன அப்படின்னா உள்ளே வர்ற வாட்டரை விட வெளியே தள்ளுற வாட்டர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்து இந்த செல்லோட ஷேப் இது எல்லாமே வந்து ஸ்ட்ரிக் ஆக ஆரம்பிக்குமா, சுருங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுமா. இப்போ நம்ம இது ஒரு சொல்யூஷன் இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா, ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி மூலயமா நம்ம வந்து படிச்சிடலாம். ஸோ இது படித்தோம் அப்படின்னா இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய இந்த சொல்யூஷன் எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். ஆக்டிவிட்டி 5.3 அப்படிங்கிறது. ஸோ ஆஸ்மாசிஸ் வித் அன் எக், ஒரு எக்கை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒரு எக்கை முதல் என்ன பண்ணணும்னா அந்த வெளியே இருக்கக்கூட ஷெல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, அது ஒரு பேக்கரில் போட்டுட்டு இந்த டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, அதை வந்து போர் பண்ணணும். ஸோ ஊற்றியாச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த ஷெல்ஸ் எல்லாமே வந்து முட்டை ஓடு இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ அந்த ஷெல் இப்போ உருவானது எப்படி இதால் மேடப் ஆனது அப்படின்னு பார்த்தா, அந்த எக்கை வந்து கால்சியம் கார்போனேட்டால் வந்து மேடப் ஆனது. ஓகே, ஸோ இப்போ இந்த எக்கை, இப்போ இந்த ஷெல் ரிமூவ் ஆகிட்டு இப்போ இந்த எக்கை என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஒரு பியூர் வாட்டரில் வந்து உள்ளே போட்டுருங்க. ஸோ அந்த 5 நிமிஷத்துக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேண்டாம், அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ 5 நிமிஷம் கழித்து நம்ம என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அந்த எக்கு வந்து என்ன ஆகும்னா நல்லா ஸ்பீட் ஆகிருக்குமா, நல்லா விரிஞ்சு இருக்குமா, அதோட இருக்க நிலையிலேருந்து கொஞ்சம் புஷ்ஷுன்னு கொஞ்சம் வந்து பெருசாக ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே நிறைய வாட்டர் எல்லாமே வந்து உள்ளே போயிருக்கும் இல்லையா, அதை பாஸ் த்ரூ ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது. இப்போ இதை இது இப்போ பியூர் வாட்டரில் பண்ணோம் இல்லையா, இப்போது ஒரு சால்ட் சொல்யூஷனோ இல்லைனா ஒரு சுகர் சொல்யூஷனோ, அதாவது தண்ணியில் ஒரு சுகரை கலந்துட்டு அப்படி இல்லைனா தண்ணியில் ஒரு சால்ட்டை கலந்துட்டு அந்த இது அப்போ வந்து சொல்யூஷன் அது இல்லையா, அந்த சொல்யூஷனுக்குள்ளே இதே மாதிரி இந்த ஷீல்டு இல்லாமல், அந்த முட்டை ஓடு இல்லாமல் அந்த எக் இருக்க தெரியுமா,
ஸோ இந்த எக்கை நீங்கள் வந்து போட்டுருங்க. 5 மினிட்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ 5 நிமிஷம் கழிச்சு நம்ம என்ன அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னா, அதில் வந்து எக் என்ன ஆயிருக்கும்னா, அதோட நிலையிலேருந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனா, இந்த டைம் வந்து அதோட நிலையிலேருந்து அப்படியே ரொம்ப கொஞ்சம் சுருங்குன மாதிரி இருக்குமா. ஏன்னா, உள்ள வந்திருக்க தண்ணிய விட வெளிய போற தண்ணி அதிகமா இருக்கும். ஏன்னா சால்ட் சொல்யூஷனோட அந்த கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். பியூர் வாட்டர்ல அதோட கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஆனா சால்ட்டுல வந்து ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால, அந்த தண்ணி வந்து வெளிய போறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கனால, ஸோ உள்ள வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த எங்க வந்து சுருங்க ஆரம்பிச்சுரும். புரியுதா? ஸோ இத வந்து நம்ம வீட்லயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல எங்கள நம்பி முட்டைலாம் தரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒண்ணும் வேண்டாம். சிம்பிள் வீட்ல இருக்கக்கூடிய அந்த உலர் திராட்சை இருக்கு இல்லையா? இந்த ட்ரை கிரேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இத வச்சு ஈஸியா பண்ணிடலாம். ஒரு 2, 3 கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க. அது வீட்ல கேட்டா குடுப்பாங்கல்ல. ஸோ ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வெறும் தண்ணியில, ஒரு பிளெயின் வாட்டர்ல, ஒரு நார்மலான ஒரு வாட்டர்ல வந்து இந்த 2, 3 கிரேப்ஸ தூக்கி வந்து போட்டுருங்க. அதே மாதிரி இன்னொரு கிளாஸ்ல கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கிட்டு, அந்த ஒரு வாட்டர்ல வந்து சுகர் அப்படி இல்லன்னா சால்ட் ஏதாவது ஒண்ணு ஓகே எடுத்துட்டு, இந்த 2, 3 கிரேப்ஸ வேற ஒரு 2, 3 கிரேப்ஸ எடுத்துட்டு அதுக்குள்ள போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன தெரியும் அப்படின்னா, இந்த பியூர் வாட்டர்ல போட்டு வச்சிருப்பீங்களா, வெறும் தண்ணியில அந்த தண்ணியில இருக்கக்கூடிய அந்த திராட்சைகள் எல்லாமே கொஞ்சம் சாஃப்ட் ஆகி இருக்க நிலையிலேருந்து கொஞ்சம் பெருசா கிடக்க மாதிரி நமக்கு வந்து தெரிஞ்சு கொஞ்சம் புஷ்ஷுன்னு வந்து இருந்திருக்கும். இதே இது அந்த உப்பு கரைசல்லையோ, இந்த சர்க்கரை கரைசல்லையோ போட்டு வச்சிருந்த அந்த உலர் திராட்சை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அதோட நிலையிலேருந்து சுருங்கின மாதிரியா இருக்குமா. ஏன் அப்படின்னா, அந்த சால்ட்டோட அந்த வாட்டர் அந்த கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது அதிகம். நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால அது வந்து சுருங்கியிருக்கும். புரியுதா? ரொம்ப ஈஸி. வீட்ல இருக்க பொருட்கள் வச்சே நம்ம வந்து ஈஸியா வந்து இது வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃப்ரெஷ் வாட்டர்லலாம் வாழ்கிற அந்த யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் இருக்கும் இல்லையா, வெறும் ஒரே செல்லுலால் வாழக்கூடிய அந்த உயிரினம் இது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் மோஸ்ட் பிளான்ஸ் எல்லாமே என்ன பண்ணும்னா அந்த வாட்டர் எல்லாம் கெயின் பண்ணுமா. ஸோ இதுதான் வந்து ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சாரி அந்த ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிளான்ட் ரூட்டை வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணுது இல்லையா. ஸோ இதுவுமே வந்து அப்சார்ப்ஷன்ஸ் ஆஸ்மாசிஸோட ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து செல் வால். இந்த பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கு இல்லையா, அதோட அவுட்டர் கவரிங் தான் இந்த செல் வால். ஸோ இது வந்து பிளான்ட்ல மட்டும்தான் இருக்கும். அனிமல்ஸ்கிட்டயோ ஹியூமன்ஸ்கிட்டயோ நம்மளால பார்க்க முடியாது. இந்த செல் வால் அப்படிங்கிறது ஒரு செல் அந்த பிளான்ட்டோட செல்லோட ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் சொல்லலாம். இதுதான் இந்த ஸ்ட்ரக்சரிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து செல்லுக்கு வந்து கொடுக்குது. இந்த செல் வால்ல வந்து பிளாஸ்மோலிசிஸ் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஸோ அது என்ன செய்யும் அப்படின்னா, அது இந்த பிளான்ட் செல்ல வந்து தங்கியிருக்கும். இந்த பிளான்ட் செல்லுக்கு வந்து வாட்டர் எப்போல்லாம் லூஸ் ஆகுதோ அந்த அஸ்மாசிஸ் மூலியமா இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்ட்ரிங் ஆக ஆரம்பிக்குமா, சுருங்க ஆரம்பிக்குமா. அந்த செல் வால்லேருந்து இது சுருங்க ஆரம்பிக்குது. என்னது? பிளாஸ்மோலிசிஸ் அப்படிங்கிறது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து செல் வால் வந்து பிளான்ட்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். அப்போ அனிமல்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா செல் மெம்பரேன் அப்படின்ற ஒரு இது இருக்கும். சரியா? நம்ம இருந்து பிளாஸ்மா மெம்பரேன் மாதிரி அனிமல்ஸ் வந்து செல் மெம்பரேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பிளான்ட்ஸ்ல செல் வால் அப்படின்றது இருக்கும். ஸோ இதெல்லாம் 1 மார்க்ல கேட்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் இந்த செல் வால் வந்து பிளான்ட்ஸ்ல மட்டும் இருக்கு அப்படின்னு பார்த்தா, பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல அப்படியே நிலையா இருக்கக்கூடியது, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ்டா இருக்கக்கூடியது இல்லையா. ஏன்னா வந்து இன்மொபைல் ஆகாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போகுமா, எதுவுமே ஆகாது. ஸோ ஃபிக்ஸ்டா இருக்கும். செல் வால் அப்படிங்கிறது அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்கக்கூடியது. அதனால தான் ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம மரத்தோட அந்த ட்ரக்ஸ் அந்த நடுப்பகுதியெலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் வந்து செல் வால் வந்து இருக்கிறனால தான். ஸோ இதுதான் பார்ட் 1. ஸோ பார்ட் 2 வீடியோவில் இதோட கண்டினியூஷன் ஃபுல்லாக போட்டு நம்ம வந்து சாப்டரை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இன்னும் 1 or 2 டேஸில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுத்துறேன். ஸோ நீங்கள் போய் வந்து பார்த்து வச்சுக்கலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ.